Dear students, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 9 இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்நெட் அண்ட் இமெயில்ஸ். 9.1 நெசசிட்டி ஆஃப் இன்டர்நெட். ஒரு சிஸ்டத்தை கூட இன்னொரு சிஸ்டம் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கிறது தான் இவங்க நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபுட் கம்பெனி பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இல்லாமல் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனியிலேருந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பொருட்கள் சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்குன்றது அதனுடைய சப் பிரான்ச்சை பார்த்திங்கன்னா கால்பர் பண்ணி கேட்கும்போது அவங்க ஒரு லெட்டர் மூலமோ இல்லை ஃபேக்ஸ் மூலமோ அதற்கான டீட்டெயில் அனுப்பும்போது அதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ஹியூமன்ஸ் மூலம் க்ரியேட் பண்ண சொல்ல எரர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இதுவே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அன்றைக்கி எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றது பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஈஸியாக பாஸ் பண்ணலான்னு ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 9.2 இன்டர்நெட் அண்ட் www வேர்ல்ட் வைட் வெப். இந்த ஒரு ஸ்மால் ஆர் பிக் இந்த நெட்வொர்க்லாம் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகி நமக்கு இன்டர்நெட் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் மூலம் ஒரு டேட்டாவை பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிசிபி ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டேட்டா பேக்கை சின்ன சின்ன பேக்கேஜாக பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி அது ரிசீவருக்கு சென்ட் பண்ணும். அந்த ரிசீவர் பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜ் எல்லாமே மெர்ச் ஆன பிறகு தான் அவங்களுக்கு ஒரு டேட்டாஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐபி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ். இதனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கில் ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகுது அப்படின்னாலே அந்த டிவைஸுக்கு ஒரு அட்ரஸ் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஐபி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்நெட் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா டிசிபி பை ஐபியை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவை நம்ம சென்ட் பண்ண சொல்லும். அது ஸ்மால் செக்ஷனாக டேட்டாவை பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நெட்டுக்கு குட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமேசான் நம்ம எடுத்துக்கலாம். அமேசானில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் அண்டு சப்ளையர்ஸ் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ராநெட். இந்த இன்ட்ராநெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட்டை தான் சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கான பாலிசி, ப்ரொசீஜர்ஸு, ஸ்டாஃபுடைய இன்ஃபர்மேஷன்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த கம்பெனியில் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் டீட்டெயிலாக சொல்கிறது வெப்சைட்ஸ். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.